வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் முக்கியமான 5 மார்க் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அண்ட் எலக்ட்ரிக் டைபோல் அட் எ பாயிண்ட் ஆன் ஏ ஆக்சில் லைன். ஸோ இதான் கொஸ்டின், சரியா? ஸோ இந்த ஆக்சில் லைனில் இருக்க பாயிண்ட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன வருது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்னென்ன வார்த்தையை நோட் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு டைபோல், அந்த டைபோல்ன்ற வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைபோல்னா எப்படி இருக்கணும்? 2 பாயிண்ட் இருக்கணும், ஓகேவா? 2 சார்ஜ் இருக்கணும். ஸோ ஒரு ப்ளஸ் இருக்கணும், ஒன்று மைனஸ் இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும், ஆனால் அன்லைக் சார்ஜஸாக இருக்கணும். செப்பரேட்டட் பை வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ் 2a இருக்கணும். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் என்னது எனக்கு 2a. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் ஓ ஆக்கிட்டேன். அப்போ இது ஏவா மாறிடுச்சு, இது வந்து ஏவா மாறிடுச்சு. ஸோ ப்ளஸ் கியூவை நான் பின்னு எடுத்துக்கிறேன், மைனஸ் கியூவை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். சொல்ல புரியுதா? கொஸ்டினில் கேட்குறாங்க அட் எ பாயிண்ட், நான் கேட்குறேன் அட் எ பாயிண்ட். ஸோ நான் ஓலேருந்து சின்னு ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஓலேருந்து சின்னு ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணுறேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி செலக்ட் பண்ணுறேன்? நான் ஆர் டிஸ்டன்ஸ் தள்ளி செலக்ட் பண்ணுறேன், ஓகேவா? சொல்ல புரிஞ்சா? ஸோ அப்போ ஓலேருந்து இந்த சி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? ஆர் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஓகேவா? அப்போ டைபோலுக்கு டயக்ராம் போட்டேன், அட் எ பாயிண்ட்டுக்கு டயக்ராம் போட்டேன். இப்போ நான் பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் போட போகிறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு அதுக்கு தெரியணும்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா தெரியணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா 1/4πε0 Q/r². இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா, சரியா? இல்லை ஆர்ன்றது டிஸ்டன்ஸ். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கும் சார்ஜுக்கு டிஸ்டன்ஸை வந்து ஆர். ஸோ ஆர்ன்றன்னு அர்த்தம் பாயிண்ட்டுக்கும், இதான் பாயிண்ட் நம்மளுக்கு, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த சார்ஜுக்கு டிஸ்டன்ஸு. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த சார்ஜுக்கு டிஸ்டன்ஸ் தான் ஆர், ஓகேவா? புரியுதா சொல்கிறது உங்களுக்கு? இதில் வந்து இந்த ஆர் வந்து நான் ஓலேருந்து சீக்க டிஸ்டன்ஸ். இது ஆக்சுவலாக ஆர்னா என்ன மீனிங் நான் சொல்லித்தரேன், ஓகேவா? இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா, எனக்கு பிசியோட லென்த்து தெரியணும். என்னென்ன தெரியணும் எனக்கு? இப்போ பிசியோட லென்த்து தெரியணும், பிசியோட லென்த் என்ன தெரியணும். அது மாதிரி ஏலேருந்து சீனா லென்த்துன்னு எனக்கு தெரியும். ஸோ 2 லென்த் எனக்கு தெரியணும். பிலேருந்து சி லென்த்தும் தெரியணும், ஏலேருந்து சி லென்த்தும் தெரியணும், ஓகேவா? எல்லாம் பாருங்கள், இப்போ பிலேருந்து சி லென்த்து, எனக்கு ஓலேருந்து சி தான் ஆறுன்னு தெரியும். ஓலேருந்து சீனா தெரியும், ஆர். இதில் ஓலேருந்து பின்ற லென்த்து எனக்கு தேவைப்படல, ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ஆரில் ஏவை மைனஸ் பண்ணுறேன்னா ஆர் மைனஸ் ஏ. இதுதான் எனக்கு பிசியோட லென்த். இதே எனக்கு ஏசி வேணும்னு பார்த்துக்கோங்களேன். ஓலேருந்து சி எனக்கு லென்த் என்ன தெரியும்? ஆறுன்னு தெரியும். எனக்கு இந்த ஓஏன்றது எக்ஸ்ட்ரா லென்த்தும் தேவைப்படுது. ஸோ எனக்கு ஏசியோட லென்த் என்ன ஆகிடும்? ஆர் ப்ளஸ் ஏ. நல்லா புரிஞ்சா கொஸ்டின் உங்களுக்கு? ஸோ எனக்கு பிசியோட லென்த்தும் தெரிஞ்சு போயிடுச்சு, ஏலேருந்து சி லென்த்தும் தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ நான் ஃபார்முலா போட போகிறேன். ஃபஸ்ட் என்ன போட போகிறேன்? பாசிட்டிவ்க்கு போட போகிறேன், இ பாசிட்டிவ், ஓகேவா? அதான் இங்கே கொடுத்துருக்கான். நான் கொடுத்துருக்கான் பாருங்கள், எலக்ட்ரிக் dipole of moment P from -2q plus q direct along BC. சரி, ஃபஸ்ட் இதை போட போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் சி டியூ டு ப்ளஸ் கியூனால வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு இ ப்ளஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? 1/4πε0 Q/r². இந்த ஆர் நான் சொல்லியிருக்கேன் நான், ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். ஸோ இ ப்ளஸ்ஸு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அலாம் பிசி. ஏன்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. பாசிட்டிவாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு அவையில் போவோம், பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அவையில் போவோம். நெகட்டிவாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு டுவர்ட்ஸில் வரும். ஸோ இதை நான் வச்சுக்கணும். அதனால தான் நம்ம டயக்ராம் போட சொல்ல இ ப்ளஸ் போட சொல்ல இப்படி போட்டிருப்பான். இ ப்ளஸ் இங்கே வரும், இ மைனஸ் இப்படி வரும், சரியா? ப்ளஸில் இருந்தால் அவே, மைனஸ் தான் டுவர்ட்ஸ், ஓகேவா? ஸோ அதனால அலாங் பிசியும் கொடுத்துருக்கான். அடுத்து என்ன போட போகிறோம்? நம்ம இ மைனஸுக்கு போட போகிறோம். ஸோ 1/4πε0 மைனஸ் கியூ. ஸோ அந்த மைனஸ் ஃப்ரண்ட்டில் போட்டுருங்க, மைனஸ் கியூ பை ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். சொல்ல புரிஞ்சா? ஸோ இ ப்ளஸுக்கும் நான் போட்டேன், இ மைனஸுக்கும் போட்டேன். சொல்ல புரிஞ்சா? ஸோ நம்மளுக்கு ப்ளஸ்ஸு தான் வந்து சிக்கு பக்கத்தில் இருக்கிறனால அதோட ஸ்ட்ரென்த் அதிகமாகவே இருக்கும். ஸோ இ ப்ளஸ் ஸ்ட்ராங்கர் தென் இ மைனஸ். ஸோ எந்த டேரெக்ஷனில் போவோம்னு சொல்கிறாங்க அவங்க? இ ப்ளஸ் தான் டேரெக்ஷனில் போவோம் அப்படின்றாங்க. அப்போ டோட்டல் வெக்டர் எந்த டேரெக்ஷனில் போவோம்? இ ப்ளஸ் எந்த டேரெக்ஷன் அந்த டேரெக்ஷனில் போகுது. சொல்ல புரிஞ்சா? அடுத்தது நமக்கு இந்த சீன்ற பாயிண்டில் நம்மளுக்கு 2 சார்ஜ் ஆக்ட் பண்ணுது, ஒன்று ப்ளஸ் கியூ, ஒன்று மைனஸ் கியூ. ஸோ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். இ டோட்டல் போட போகிறேன். இ டோட்டல் ஈக்குவல் ரெண்டு ஆட் பண்ணுறோம். காமனாக இருக்கீங்கிட்ட Q/4πε0 Q எடுத்தாச்சு, மிச்சம் 1/r மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/r ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். இப்போ நான் எல்சிஎம் எடுத்துக்க போகிறேன். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இங்கே வந்துடும், ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இங்கே வந்துடும் பை கீழே ஆர் மைனஸ் ஏ
ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும் உங்களுக்கு? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2ar ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இது எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும்? ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2ar ப்ளஸ் ஏ ஸ்கொயர். மைனஸ் உள்ள கொண்டு போனால் சைன் மாறிடும். ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2ar மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை இது ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் பியா. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயராக வந்துடும். புரியுதா சொல்கிறேன்? அப்போ இதில் எது கேன்சல் ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளுக்கு? ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சா? ப்ளஸ்ஸோ மைனஸோ கேன்சல் ஆகிடுச்சு. இது ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. மிச்சம் நம்மகிட்ட என்ன இருக்குது? மிச்சம் 4ar ஸ்கொயர் இருக்குது. மிச்சம் நம்மகிட்ட என்ன இருக்குது? 4ar ஸ்கொயர். ஸோ ரிமைனிங் டைம் கிட்ட என்ன இருக்குன்னா q by 4 pi epsilon naught 4ar by r square minus a square whole square. ஓகேவா, இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது ஏன்றது ரொம்ப 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 சின்ன வேல்யூ. ஸோ ஏ வெரி மச் லெஸ் தென் ஆர். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஏ ஸ்கொயரை நெக்லெக்ட் பண்ண போகிறோம். எதை நெக்லெக்ட் பண்ண போகிறோம்? ஏ ஸ்கொயரை நெக்லெக்ட் பண்ண போகிறோம். இந்த ஏ ஸ்கொயரை நெக்லெக்ட் பண்ணிடுறேன். மிச்சம் என்கிட்ட என்ன இருக்குது? q by 4 pi epsilon naught 4ar by r power of 4 இருக்குது. சரியா, புரியுதா இல்லையா? இதில் ஒரு ஆர் நான் கட் பண்ணிடலாம். கட் பண்ணால் ஆர் கியூப் ஆகிடுச்சு. இந்த 4ஐ நான் 2 × 2 பிரிச்சுக்கிறேன். அப்படி பிரித்தோம்னா நம்மகிட்ட என்ன இருக்குது? q by 4 pi epsilon naught 2 × 2a by r cube. ஓகேவா, நமக்கு டைபோல் மூமெண்ட் ஏற்கனவே படிச்சிருப்போம். ஸோ டைபோல் ஃபார்முலா என்னது? 2qa வந்தால் நம்ம என்னென்னு போடலாம்? பின்னு போட்டுக்கலாம். ஸோ p = 2qa. ஸோ அது பியா மாதிரி போயிடுச்சா? ஸோ ஃபைனல்ஸ் என்ன வந்துருக்கு எனக்கு? 1/4 pi epsilon naught 2p by r cube. ஸோ இதுதான் வந்து டோட்டல் சார்ஜ். நல்லா புரியுதா கொஸ்டினில்? புரியுதா இல்லையா? ஓகேவா, உங்களுக்கு இதே மாதிரி வேறு என்ன டெரிவேஷன் தேவைப்படுதோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டெரிவேஷனை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.